வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணிக்காயில் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெண்பூசணிக்காய் ஒரு 2 பத்தை எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆளாக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இதை அந்த கடலப்பருப்பு கூடயே இந்த பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு. சின்ன டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். பெரிய டீஸ்பூனில் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும். முங்குற அளவுக்கு ஊற்றிட்ட பிறகு அதை அப்படியே மூடி அடுப்பில் வைக்க வேண்டியதான். 4 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். கடலப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் கரண்டி போட்டு மசிச்சிக்கலாம். கரண்டி போட்டு இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. லைட்டாக மசித்தா போதும், ரொம்ப மசிக்க வேண்டியதில்லை. லைட்டாக மசிச்சுட்டு நம்ம கடலப்பருப்பை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து வந்தோடனே நல்லா கொதித்து வரணும். உப்பு நல்லா சேரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இடித்து வச்ச பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுக்கிட்டு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து வதக்கிட்டு இதை நம்ம கூட்டுல சேர்த்துக்கலாம். இப்போது ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்லாம். கூட்டு அப்படியே கூட நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்லா உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுட்டு கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.